வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, இப்ப நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல வந்து உங்களோட அமெரிக்கன் நைட்மேன் கோடி ரோட்ஸ் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன வந்து வின் பண்ணிட்டாரு. அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேவரட்டான ஒரு காய் யாரு அப்டின்னா, அது வந்து முழுக்க முழுக்க அது நம்முடைய கோடி ரோட்ஸ் தான். நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து கண்டிப்பா வந்து ரெசல்மேனியால வந்து மேட்ச் குடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய ட்ரிபிள் ஹெச் மாமா வந்து இப்போ வந்து நம்முடைய ட்ரூ மேக்கனரை வந்து ஒரு பலியாடா யூஸ் பண்ணி இப்போ வந்து திரும்ப வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து நியூ சாம்பியனை வந்து வின் பண்ண வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. இது உண்மையான்னு கேட்டால் 100% இதுதான் உண்மை. அதாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுடைய WWE வந்து போட்ட ஒரு ஓன் பிளான் என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ரெசல்மேனியாவுக்கு முன்னாடியே, அதாவது ராயல் ரம்பிளுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அவரோட சாம்பியனை வந்து ட்ரூ மேக்கனர்ட்ட வந்து தோத்துட்டாரு. அது எதனால வந்து தோத்து போனார் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ஜேக்கப் ஃபேட்டோட அந்த ஒரு என்ட்ரன்ஸால நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அவரோட சாம்பியனை வந்து லாஸ் பண்ற மாரி ஒரு ஸ்டோரியில என்ன காட்டுனாங்க. அதே மாரி இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுன்ல வந்து அதே நம்முடைய ஜேக்கப் ஃபேட்டோட இன்டர்ஃபெரன்ஸால நம்முடைய ட்ரூ மேக்கன்டர் வந்து அவரோட டைட்டில வந்து லாஸ் பண்ணிட்டாரு நம்முடைய கோடி ரோட்ஸ்ட்ட அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி ஆனது. அங்க எதனால வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன தோத்தார்னா ஜேக்கப் ஃபேட்டால. இங்க இதே நம்முடைய ஜேக்கப் ஃபேட்டால தான் நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அவரோட சாம்பியனை வந்து வின் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், அது இல்லாம வந்து நம்முடைய WWE வந்து அந்த ராயல் ரம்பிள வந்து நம்முடைய அ ஒரு மெயின் பிக் போஸ்டரா வந்து யார வந்து நம்முடைய WWE வந்து போட்டிருந்தாங்க, நம்முடைய கோடி ரோட்ஸ தான். அதாவது கோடி ரோட்ஸ் வந்து போட்டிருந்ததுக்கான காரணம் என்ன அப்புட்னா, அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அந்த ஒரு ராயல் ரம்பிள் வந்து ஒரு மெயினான ஒரு போஸ்டர்ல இருக்காரு. அவர வந்து நம்முடைய WWE வந்து அந்த ராயல் ரம்பிள வந்து வின் பண்ண வச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் எலிமினேஷன் சேம்பர்லயும் நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு மெயின் போஸ்ட்டா போட்டிருந்தாங்க. அது இல்லாம அதிலேயே வந்து வின் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாரி 2 இதுலயுமே ராயல் ரம்பிள்லயும் சரி, எலிமினேஷன் சேம்பர்ஸ்லயும் ஒரு மெயின் போஸ்ட்டா வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து போட்டிருந்ததுக்கான காரணம் என்னன்னா, அந்த இது ராயல் ரம்பிள்லயும் சரி, எலிமினேஷன் சேம்பர்லயும் அவர் வின் பண்ணிருவாரு அப்படிங்கிற அது ஒரு எண்ணத்த கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், டிக்கெட் சேலிங் வந்து அதிகமா கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது எதனால அப்படின்னா, அந்த டைட்டில வந்து லாஸ் பண்ணார்ல, அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து ஜேக்கப் ஃபேட்டோட என்ட்ரன்ஸால நம்முடைய ட்ரூ மேக்கன் வந்து அந்த சாம்பியனை வின் பண்ணார்ல, அதுக்கப்புறம் நடந்த ராயல் ரம்பிள், எலிமினேஷன் சேம்பர் இது 2லயுமே வந்து திரும்ப வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து WWE குடுத்துருவாங்களோ, அது இது வின் பண்ணிருவாரோ அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு டிக்கெட் சேலிங்க வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண ஒரு வேலை தான் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இப்ப அவங்க நெனச்ச மாரியே எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப சொன்ன மாரியே நம்முடைய WWE மாரி இப்ப வந்து கோடி ரோட்ஸ் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆயிட்டாரு. இப்ப வந்து நம்முடைய ரெசல்மேனியால வந்து நம்முடைய அ கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்கு தான் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இல்ல இது வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சா நடக்க போதா? இல்ல இதுல வந்து ஒரு ஃபேட்டல் 4 வே மேட்சா கூட இது நடக்க போதா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் தான். மேபி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். அதாவது உங்களோட ஒப்பீனியன் படி ராண்டி ஓர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சா அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்தா நல்லா இருக்குமா? இல்ல இதே மேட்ச் வந்து சிங்கிள்ஸ் மேட்ச் இல்லாம ஒரு ஃபேட்டல் 4 வே மேட்சா நடந்தா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.